தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறைவார்த்தைகள் 36 40 முடிய. ஆசிரியர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோயில் விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேய விளத்தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதத்துடைய 30ஆம் நாளாகி இன்று நாம் அனைவரும் ஆண்டவருடைய இந்த இறை வார்த்தையை சிந்திக்க, கடவுளுக்கு நன்றி செலுத்த இந்த யூபிலி ஆண்டு கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். குறிப்பாக இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது ஆசிரியர் குலத்தை சார்ந்த பானுவேல் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். வயது முதிர்ந்தவர். இவருடைய வாழ்விலே இறை திருப்பணியை ஆற்றியவர். ஆலயத்திலேயே இருந்தவர். தன் வாழ்நாள் முழுமையாய் அல்லும் பகலும் தியானித்து கடவுளுடைய வார்த்தைக்கு சான்று பகர்ந்தவர். நேற்றைய நாளிலே சிமியோன் இறைவாக்கினரை பற்றி நாம் சிந்தித்தோம். அதே போலதான் இந்த அன்னா என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த லூக்கா இந்த நற்செய்தியாளர் வெறும் ஆணை மட்டும் மையப்படுத்துவர் அல்ல, மாறாக ஆணோடு இணைந்து பெண்களும் கடவுளுக்கு பணி செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த அன்னா இந்த இறைவாக்கினர் வழியாக இன்றைக்கு குறிப்பிடுகின்றார். இவர்களும் தூதரிக்கின்றார்கள். இதை எருசலேம் மக்கள் காத்திருந்த இந்த மீட்பை ஏதோ ஆண்டவர் இயேசுடைய இந்த பிறப்பு வழியாக, ஆண்டு பாலன் இயேசு வழியாக இந்த சமூக மீட்பு பெறுகிறது என்பதை தன் வாழ்நாளிலே காத்திருந்த ஒரு மகளாக, எப்பொழுதுமே கடவுள் நம்மோடு உடனிருக்கின்றார், பாலன் இயேசு நம்மை காக்கின்றார், இரட்சகர், மீட்பர், ஆண்டவர் என்பதை ஒரு அறிக்கையிடக்கூடியவராக இந்த அண்ணா இருக்கின்றார். ஆக லூக்கா நற்செய்தியாளர் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார். காரணம், அந்த நற்செய்தியை ஒரு இரக்கத்தின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. லூக்கா புத்தகத்திலே வாசிக்கின்ற நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களே இயேசுவோடு பணி செய்த பெண் சீடர்களை பற்றி குறிப்பிடுகிறார். சுசாதா பற்றி குறிப்பிடுகின்றார். அதே வேளையிலே லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே காணாமற் போன அந்த மைந்தன் அந்த உவமையிலும் நாணயத்தோட உவமையிலும் மற்றும் காணாமற் போன அந்த பெண் தன்னுடைய திராக்மாவை அவள் மீண்டும் பெறுகின்ற பொழுது மகிழ்ச்சி உறுகின்றாள், கடவுளிடத்திலே நன்றி கூறுகின்றாள். இவ்வாறாக பெண்களை அறிவாக மையப்படுத்தியிருக்கின்றார் இறைபணியிலே, இறையாட்சி பணியிலே. அதுவும் குறிப்பாக இந்த நாள் ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு நாம் நினைவு கூறுகின்றோம். அண்ணா ஏறக்குறைய 84 வயது, ஒரு முதிர்ந்தவர். ஆனால் இன்றைக்கு முதிர்ந்தவருடைய நிலை என்ன? இன்றைக்கு குடும்பத்திலே உழைத்து உழைத்து ஓடாய் போயிருக்கிற, தேய்ந்து போயிருக்கின்ற தங்களுடைய நாடி நரம்புகள், தங்களுடைய தசை அனைத்துமே சுருங்கி போய் தங்களுடைய வாழ்நாளிலே உழைத்து 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 என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக என்று உழைத்து உழைத்து இன்றைக்கு ஓடாய் தேய்ந்து போயிருக்கிற அந்த முதியவர்களை எந்த விதத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம்? இவர்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று அவர்களை நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோமா? இவர்களால் எந்த பயனும் இல்லை, நாம் ஏன் அவருடன் பேச வேண்டும், நான் ஏன் அவருடன் உறவாட வேண்டும்? இன்றைக்கு தனிமையாக்கப்பட்ட நிலை. வயதானவர்கள், அது கணவராக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், முதிர்ந்த வயதிலே எனக்கு யாரும் இல்லை, ஏன் பிறந்தேன் இந்த உலகத்திலே என்று பல ஏக்கத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் என்னை கவனிக்க யாரும் இல்லை என்று, மருத்துவமனை கூட என்னை கூட்டிச் செல்ல யாரும் இல்லை என்று ஒரு நிற்கதியாக்கப்பட்ட நிலை இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே இன்னைக்கு நடக்கிறது. இதைத்தான் இன்றைய நாளிலே வயது முதிர்ந்தவருடைய ஒரு பெற்றோருடைய இந்த தினத்தை இன்றைக்கு தாயான் திருவை என்று நினைவு கூற நம்ம அழைக்கின்றது. குடும்பத்தில் யாரெல்லாம் தாத்தா பாட்டியாக இன்றைக்கு குடும்பத்திலே இன்றைக்கு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு தினமாக இந்த நாள் அவர்களை மையப்படுத்திய ஒரு தினமாக, அவர்களுக்கு ஆண்டவர்கள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி அவர்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட, முதிர்ந்த வயதிலும் உடல் உள்ள சுகம், இன்னும் அவர்களுக்கு பாதுகாப்பு, இன்னும் அவர்களுக்கு நம்பிக்கை, இன்னும் வயது முதிர்ந்த படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் அநேக பேர், என்னை இங்கே கவனிக்க யாரும் இல்லை, எனக்கு உணவு கொடுக்க யாரும் இல்லை, எனக்கு மருந்து கொடுக்க யாரும் இல்லை என்று படுத்த படுக்கையாக இருக்கிற முதியவர்கள், நோயாளிகள்
இந்த நாளில் நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியிலே ஆண்டவருடைய இந்த அருளிலே, ஆண்டவருடைய இந்த இரக்கத்திலே கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசிரியை ஆண்டவர் தருகின்றார். முதியோர்களை நினைவுகூர இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். அவருடைய அந்த வாழ்வுக்காக நான் நன்றி கூறுவோம். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நான் நன்றி கூறுகிறோம். இந்த யூபிலி ஆண்டிலே, அது குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் நாளிலே, இதோ முதியோர் வயது முதிர்ந்தவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தாத்தா பாட்டிகளையும் பாரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசப்பா ஆசிரியராக எல்லா குடும்பத்திலுமே இன்றைக்கு தங்களுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்வு முழுமையாய் உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று தங்களுடைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற முதிர்ந்த வயதிலே இருக்கக்கூடியவர்கள், நோயாளிகள், தங்களுக்கு அன்பு செய்ய யாருமில்லை என்று கலக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், தங்களை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமில்லை என்று கலக்கத்திலே கண்ணீரிலே இன்றைக்கு மிதந்து கொண்டு இருக்கிற உடைய வயது முதிர்ந்தவர்களை காத்து ஒப்புக் கொடுக்கிறோம். உழைத்து தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ நன்றி உணர்வு எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கக்கூடியவர்கள் அநேக பேர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகள் நன்றி கூறக்குறையில் இல்லையே, இவ்வளவு செய்தேனே, இவ்வளவு நான் பாடுபட்டேனே, இவ்வளவு நான் கஷ்டப்பட்டேனே என்று கலங்கி போயிருக்கிற அந்த முதிர்ந்த வயதிலே இருக்கின்ற அவர்கள் பழகுகின்ற அந்த போராட்டங்கள், வயது முதிர்ந்தவர்கள் பெறக்கூடிய அந்த உடல் உள்ள அந்த வேதனைகள் இன்றைக்கு உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சப்பா, நீரே அவர்களுக்கு ஆறுதலும் கனிவும் இரக்கமும் பரிவும் வயது முதிர்ந்தவர்கள் நிறைவாய் கொடுத்து எவ்வாறு இந்த அண்ணா அவர்களை நம்முடைய பாதத்தில் வைத்து அவர்களை எவ்வாறு காத்து வழிநடத்தினீரே, எருசலேம் மீட்புக்காக அனைத்து மக்களுக்கு ஒரு இறைவாக்கினராக திருப்பணி செய்து அல்லும் பகலும் உடைய இறைவாக்கியை தியானித்தது போல இன்றைக்கு அநேக பேர் வயது முதிர்ந்தவர்கள் உண்மை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். இறைவா, நல்மரணத்தை எனக்கு தாரும், இறைவா உடைய குடைகளை வரங்களை எனக்கு தாரும் என்று மன ஆறுதலும் அவர் வாழ்க்கையில நம்பிக்கையும் வேண்டி இருக்கிற வயது முதிர்ந்தவர்களை இந்த நாளில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பாக, அருளும் கோட்டையுமாக, கற்பாறையாக, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அவரே என் கற்பாறை என்று சொல்வது போல எஸ்அப்பா, நீரே அவர்களுக்கு பற்பாறையாக இருந்து அவருடைய உடலுக்கு உள்ளத்திற்கும் உறுதியும் நம்பிக்கையும் புது வாழ்வும் நிறைவாய் கொடுத்து உடல் சுகத்தோடு அவருடைய ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.